அனைவருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். இப்ப இருக்க காலகட்டத்தில கடன் வாங்காம யாராலயும் வாழ்க்கை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கோம். ஆனா, அந்த கடன் அடையணும் இல்லையா? ஆனா என்ன பண்றோம்? நம்ம கடன் வாங்குனாலும், அந்த கடன் எனக்கு அடையவே மாட்டேங்குதும்மா, அப்படியே தான் இருக்குது. என்னதான் முயற்சி செஞ்சாலும் மேல மேல தான் கடன் வந்துகிட்டே இருக்கு. என்னால அந்த கடன அடைக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு பதிவு தான். உங்களுக்கு நெறைய ரூபாலாம் செலவுலாம் கிடையாது. உப்பு வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம். உப்பு நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். அதுவும் மகாலட்சுமி உப்புல வாசம் செய்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படியேப்பட்ட உப்ப வச்சு தான் நம்ம ஒரு நல்ல பரிகாரம் செய்ய போறோம். அதுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த கப்புல உங்களுக்கு ஒரு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கங்க. எப்பயுமே இந்த மாரி பரிகாரம் செய்யும்போது, நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற உப்ப நீங்க பயன்படுத்தக்கூடாது. புதுசா உப்பு பாக்கெட்டு ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்கி முன்னாடியே வச்சிருங்க. இந்த பரிகாரம் நம்ம எப்ப செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை தான் செய்ய போறோம். ஏன் அப்படி இந்த உப்ப வச்சு நம்ம செய்ய போறோம்னா, இப்ப நம்ம இந்த உப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில, செவ்வாய்க்கிழமையில இந்த மாரி நாட்கள்லாம் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், நம்ம உப்பு சுத்தி போடுவோம். ஏன் உப்பு சுத்தி போடுறோம்னு எல்லாருக்குமே தெரியும். உப்பு போல நம்ம மேல இருக்க கண் திஷ்டி எல்லாம், ஓமல் எல்லாம் கரைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சுத்தி போடுறோம். அதே போல தான் நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது, நம்ம கிட்ட இருக்கிற கடன் எல்லாம் சுத்தமா கரைஞ்சு, நம்ம ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கைய தேடி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம்மா. இப்ப நம்ம எப்ப எந்த நேரத்துல செய்யணுங்கிறத சொல்றேன் பாருங்க. இப்ப செவ்வாய்க்கிழமையில தான் இந்த பரிகாரத்த நம்ம செய்ய போறோம். அதுக்கு என்னன்னா, நம்ம முன்னாலே ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாரி தான் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தின இந்த உப்ப பயன்படுத்தக்கூடாது. நீங்க பரிகாரம் செய்யும்போது புதுசா இருக்க உப்ப தாம்மா எடுத்துக்கணும். இந்த பரிகாரம் செய்யும்போது மறுபடியும் நான் சொல்றேன், இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத நினைக்காம, நடந்துருச்சு. என்னுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு. நான் என்னுடைய வாழ்க்கையில இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க வேண்டுனாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. நீங்க நம்பிக்கை இருந்தா மட்டும் தாம்மா இத செய்யணும். இத செஞ்சு பார்ப்போம். நடந்தா நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா நடக்காது. நம்பிக்கையோட செய்றவங்களுக்கு மட்டும் தான்ப்பா இந்த பதிவு பலிக்கும். அதையும் சொல்லிடுறேன். இது என்ன கிழமையில செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமையில தான் செய்யணும். அதுவும் செவ்வாய் ஹோரையில பார்த்து தான் நம்ம செய்யணும். எப்பல்லாம் செவ்வாய் ஓரை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில 6 டூ 7 வருது. அது போக மதியானம் 1 டூ 2 வரும். இரவுல 8 டூ 9 வருது. இதுல உங்களுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கோ, அந்த டைம்ல நீங்க இந்த பரிகாரத்த செய்யலாம். கூடுமான வரைக்கும் காலையிலே செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷத்த குடுக்கும். எந்த பரிகாரமா இருந்தாலும், நம்ம காலையிலே செஞ்சோம்னா, அது நமக்கு நல்ல பலன கொடுக்கும். இல்லம்மா எங்களால காலையில வேலைக்கு போறோம், எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க, நீங்க இரவு நேரத்த எடுத்துக்கலாம். ஆனா இந்த பரிகாரம் செய்யும்போது மனதார வேண்டிக்கிட்டு தாம்மா நீங்க செய்யணும். உங்களுடைய மனசுல இது நடக்குமா? நடக்காதுங்கிற சந்தேகத்தோட செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா இது நடக்காது. மறுபடியும் சொல்றேன். நம்பிக்கையோட மட்டும் இந்த பதிவ செய்யுங்க. அப்பதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன குடுக்கும். சரி, நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு மஞ்சள் துணி உங்க வீட்ல இருந்தா எடுத்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு வெள்ளை துணிய மஞ்சள் நனைத்து எடுத்துக்கங்க. எடுத்தாச்சு. இத தண்ணீல நனைச்சு எடுத்து வச்சுட்டோம். அடுத்து இத உப்பு மாரி மூட்டையா கட்டுறதுக்கு இந்த மாரி ஒரு மஞ்சள் நூல்கண்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு கிண்ணத்துல புதுசா பாக்கெட்ல வச்சுக்கிற உப்பு எடுத்துக்கங்க. எப்பயுமே நம்மளுடைய சாமி படத்துக்கு முன்னாடி பூஜை அறையில உப்பு பாக்கெட் இருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. அத நீங்க எப்பயுமே இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. நம்மளுடைய பூஜை அறையில உப்பு எப்பயுமே இருக்கணுங்க. அதுல மகாலட்சுமி வாசம் செய்றா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம இந்த பரிகாரம் எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்கலாம்.
இப்ப இந்த பரிகாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப உங்களுடைய உள்ளங்கையில இந்த மாரி உப்ப எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு, நீங்க இந்த மஞ்சள் துணிக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பரிகாரத்த நம்ம பூஜை அறையில தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல குளிச்சுட்டு, நல்லா சுத்தமான உடை அணிஞ்சுக்கிட்டு, பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு, அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விளக்கேத்தி வச்சுக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்த முதல்ல வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அத வேண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமிய நெனச்சுக்கலாம். நெனச்சிட்டு இந்த உப்ப உள்ளங்கையில எடுத்துக்கிட்டு, என்னுடைய கடன் எல்லாம் சீக்கிரமா கரைஞ்சு போகணும். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும். நான் இந்த உப்பு தண்ணீல போடுற மாரி என்னுடைய கடன்கள் எல்லாம் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவ வேண்டிக்கிட்டு, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும். மலை போல இருக்க பிரச்சனைலாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், நீங்க மாரி கடன் அதிகமா இருக்கு, இல்ல வேலையில பிரச்சனை, எதுவா இருந்தாலும் வேண்டிக்கிட்டு என்ன பண்றோம்னா, இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு, நல்ல மனசார வேண்டிக்கிட்டு, சாமி படத்துக்கும் நின்னுகிட்டு வேண்டாம உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டு, உங்களுடைய வேண்டுதல வந்து இந்த உப்பு மேல வச்சு, இங்க வந்து கைய வச்சுக்கோங்க. கைய வச்சுக்கிட்டு, என்னுடைய கடன் பிரச்சனைலாம் சீக்கிரமா தீர்ந்துடணும். என்னுடைய வாழ்க்கையில கடனே இனிமே இருக்கக்கூடாது. அதுக்கான அருள் புரிங்கம்மா, தாயே மகாலட்சுமி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய மனம் உருகி வேண்டுதல நீங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உப்ப வந்து மூட்டையா நம்ம கட்டுறோம். மூட்டையா எப்படி கட்டுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து மூட்டையா கட்டிட்டோம் அந்த உப்ப. இப்ப இத என்ன பண்றோம்னா, மறுபடியும் உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு, அம்மா தாயே மகாலட்சுமி அம்மா, சீக்கிரமா என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடணும்மா. நான் வந்து என்னுடைய வாழ்வில இனிமே கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இத வச்சிடணும். இந்த 1 வாரம் ஃபுல்லாவே இந்த உப்பு வந்து உங்க வீட்ல தான் இருக்கணும். நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை செஞ்சோம்னா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இது உங்களுடைய பூஜை அறையிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இத வந்து நம்ம தொடர்ந்துகிட்டே தான் இருக்கணும். உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நீங்க கண்டிப்பா 3 வாரம் செஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல பலன குடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். அப்ப இத என்ன பண்ணணும்? இப்ப செவ்வாய்க்கிழமை செஞ்சு முடித்த பிறகு, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும்போது இத என்ன பண்ணணும்னா, தண்ணீல அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணிய எடுத்துக்கிட்டு 3 தடவ முக்கணும். என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய தலைய சுத்தி 3 தடவ தலைய சுத்தி எடுத்துட்டு இந்த உப்ப, எங்கேயாவது கண்டிப்பா இது ஓடுற தண்ணீல தான்ப்பா விடணும். வேற எங்கேயும் விடக்கூடாது. ஓடுற தண்ணீல தான் விடணும். அந்த மாரி விட்டுட்டு நம்ம உப்பு நனைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் கால்படாத இடத்துல ஊத்துங்க. அப்படி இல்லன்னா சிங்கிலே ஊத்திருங்க. எங்களால வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க, இத வந்து நீங்க சிங்கிலே ஊத்திடலாம். அடுத்த தடவையும் இத வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மஞ்சள் துணியோடையே நீங்க வந்து ஓ ஓடுற தண்ணியில விட்டுணும். அடுத்த செவ்வாய்க்கிழமையும் இதே மாரி கண்டிப்பா செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய கடன் கண்டிப்பா எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும், மலை போல இருக்கிற கடன் கூட வந்து சீக்கிரமா அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோட செய்யுங்க. இத செஞ்சுட்டு இதனுடைய பலன நீங்க அனுபவிச்ச பிறகு கூட நீங்க எனக்கு எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்னுடைய அ சேனல்ல நீங்க போடலாம். இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிய குடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவ நான் போடுறேன். இது மாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.